Welcome to cooking series 1 with Kadila Twist. இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது டிஃபரெண்டா சாப்பிடணும் போல இருக்குல்ல, அதனாலதான் இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை காளான் செய்ய போறோம். ஆனா மஷ்ரூம் எனக்கு பிடிக்காதுன்னு எங்க சாச்சி கிட்ட சொன்னா, இரு ரோட்டு கடை காளான் வித்தவுட் மஷ்ரூம்னு சொன்னாங்க. அது எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர், மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, கடலை மாவு, கொஞ்சம் உப்பு. இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ எல்லா இன்கிரிடியன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, கிளைமேட் நல்லா இருக்குன்னு மொட்டை மாடிக்கு போனா ஃபுல்லா இருட்டாயிருச்சு. பிகாஸ் நாங்க போன டைமிங் அப்படி. மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதான் நியூஸ் பேர் எடுப்பது. நெக்ஸ்ட் பேன் வச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்றேன்னு ஒரு அலப்பறை பண்ணிட்டேன். ஃப்ரைல கரெக்டாக பண்ணேன். அதை எடுத்து வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நீங்களே பாருங்க. அழகா டிஷ்யூல வைக்கலாம்னு நினைச்சேன், அது இப்படி ஆயிடுச்சு. அடுத்து கரெக்டா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஆரஞ்ச், கொஞ்சம் ரெட்டிஷ் எல்லாம் கலந்து கொஞ்சம் ஃப்ரைடா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு பேன் எடுத்து அதுல கொஞ்சம் வாட்டர் ஊத்திக்கலாம். அதுல கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுல கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டவ்ல வச்சு நல்லா பாயில் ஆக விடணும். பாயில் ஆனதும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பாயில் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம க்ளோஸ் பண்ணதுனாலதான் வெளியெல்லாம் விழுந்துச்சு. கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைட்ல கார்ன்ஃபிளவர் மாவுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃபிளவர் வாட்டரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபிளேவருக்காக 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அண்ட் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச ரோட்டு கடை காளான் வித்தவுட் காளான். அதுல கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக ஆனியன் போட்டு அதுல கொஞ்சம் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஃபைனலி our dish is ready to eat. இருங்க, இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம மஷ்ரூம்க்கு பதிலா கோஸ் ஆட் பண்ணிருக்கோம். அதனாலதான் இது ரோட்டு கடை காளான் வித்தவுட் மஷ்ரூம். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் தி ட்விஸ்ட். இட்ஸ் மீ ஃபர்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.